கூல் லிப், அதாவது சில்லான உதடுகள் அப்படின்னு இருக்காங்க. இது ஏதோ மென்டாஸ் போலோ மாதிரி ஒரு விஷயமா வந்து தோணுது யங்ஸ்டர்ஸ். ஏன்னா அந்த அடிக்ஷன் ஏன் ஆகிறாங்கன்னும் போது அது வந்து எங்கே வைக்கிறாங்கன்னா நம்மளோட வெஸ்டிபிள் சொல்லக்கூடிய பக்கல் மியூக்கோசா, அதாவது இந்த உதடுகள் மற்றும் பற்களுக்கு இடையிலேயே வந்து அதை புதைச்சிடுறாங்க. அது புதைச்ச உடனே என்ன ஆகுதுன்னா அதில் இருக்கிற கெமிக்கல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கூல் லிப்பில் நிக்கோட்டின் தான் மெயின் கெமிக்கலாக வந்து இருக்குது. அந்த நிக்கோட்டின் வந்து நீங்கள் புதைச்சதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்சார்ப் ஆக ஆரம்பிக்குது. நிக்கோட்டினோட எஃபெக்ட் என்ன பண்ணுதுன்னா பிரெயினில் இருக்கிற நிக்கோட்டினிக் ரிசெப்டார்ஸில் போய் பாண்ட் ஆகி அவனுக்கு ஒரு யுஃபோரிக் எஃபெக்ட் கொடுக்குது. யுஃபோரிக்னா என்னென்னா எ சென்ஸ் ஆஃப் வெல்பீயிங், அதாவது ரொம்ப நல்லா இருக்குமே, அதுக்கப்புறம் ஒரு மாதிரி லைட் ஹெட்டடாக அவனுக்கு ஒரு அக்ரெசிவ் ஒரு நல்ல ஃபீலிங் கொடுக்குது. இதை வந்து ஒரு நாள் பயன்படுத்துகிறான், 2வது நாள் பயன்படுத்தும் போது இன்னும் கொஞ்சம் அடிக்ட் ஆகிறான், 3வது நாள் பயன்படுத்தும் போது இன்னும் ரொம்ப அவனுக்கு பாண்ட் ஆகிடுது, 4வது நாள்லேருந்து இது போடாமல் அவனால் இருக்க முடியல. அவனோட ஃப்ரீக்வன்சி டே பை டே இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. இப்போ எக்ஸாம்பிள் வந்து 2 மணி நேரத்துக்கு ஒன்று போடுறான், 3 மணி நேரத்துக்கு ஒன்று போடுறான், அப்புறம் வாரம் என்ன சொல்கிறது எவ்ரி ஹவர் ஒன்று போட்டுக்கிட்டு இருக்கான். ஸோ இந்த மாதிரி வந்து தான் அவனோட அடிக்ஷன்ஸ் வந்து அதிகமாகுது. ஸோ சிம்பிளாக ஒரே லைனில் சொன்னோம்னா கூல் லிப்பில் இருக்கிறது ஹை கண்டென்ட் ஆஃப் நிக்கோட்டின் இருக்குது. அந்த நிக்கோட்டினால தான் அந்த அடிக்ஷனுக்கு முக்கியமான ரீசன். ஆனால் நிக்கோட்டின் மட்டும் அதில் இல்லை, கூடவே பார்த்தீங்கன்னா இந்த டொபாக்கோ ரிலேட்டட் சப்ஸ்டன்சஸ், ஓகேங்களா, அதுவும் வந்து அதில் இருக்குது. ஸோ கார்சினோஜெனிக் எஃபெக்டும் இருக்குது. கார்சினோஜெனிக் எஃபெக்ட்னா என்னென்னா கேன்சரை உண்டாக்குறதுக்கும் வாய்ப்பு வந்து உள்ளே இருக்கிற கெமிக்கல்ஸுக்கு உண்டு. ஸோ இது ரெண்டுமே வந்து மக்கள் புரிஞ்சுக்கணும். ஆனால் நீங்கள் கேட்ட கேள்வி அடிக்ஷன் ஏன் ஆகிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு கெமிக்கலோட பேர் சொல்லணும்னா நிக்கோட்டின்னு சொல்லலாம், முடிக்கலாம். எக்ஸாம்பிள் சில பேர் வந்து ஆல்ரெடி வந்து பல்லுகளாக சொத்தையாக இருக்கும், அவன் ப்ராப்பராக பல்லே வளர்க்க மாட்டான், மெயின்டைனே பண்ண மாட்டான் அப்படின்ற மாதிரி ஒரு கும்பல். ஒருத்தவங்க ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு கும்பல். இன்னொருத்தவங்க வந்து எல்லாமே நல்லா இருந்தாலும் ஃபேமிலி ஜெனட்டிக்ஸில் வந்து அவன் ஜீன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேன்சர்ஸ் ஈஸியாக ப்ரோனார ஒரு பர்சன் அப்படின்ட்டு. இன்னொருத்தவங்க டயட்டில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்லாம் சுத்தமாக இல்லாமல், அதாவது டெய்லி ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாம் எடுக்காத ஒரு கும்பல். இதை நான் சொல்கிறது எல்லாமே என்னென்னா கேன்சர் ஈஸியாக வரதுக்கான ரிஸ்க் ஃபேக்டர், ஓகேங்களா. ஸோ ஒருத்தவங்க வந்து ஜெனட்டிக்ஸாகவும் புவராக இருக்காங்க, அதே மாதிரி வந்து இந்த விட்டமின்ஸ் இதெல்லாம் எடுக்கிறதும் கிடையாது, வாயும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கொஞ்சம் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறது கிடையாது, கூடவே சிகரெட்டு தண்ணின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ராவும் அடிக்கிறது, ப்ளஸ் இந்த கூல்லிப்பே வச்சுக்கும் போது இந்த கேன்சர் வர்றதுக்கான இன்சிடென்ட்ஸ் வந்து இன்னும் சீக்கிரமாகவே அதிகமாகிடுது. இப்போ எக்ஸாம்பிள் ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து 10 வருஷம் டு 15 வருஷத்தில் வர வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாகவே ஒரு 5லேருந்து 7 வருஷத்துல வர ஆரம்பிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உள்ளது. ஸோ இது எப்படி நம்மளுக்கு வந்து வருது அப்படின்ற மாதிரி இன்னொரு பாயிண்ட் என்னென்னா ஒரே இடத்துல புதைச்சி வைக்கிறது. இப்போ எக்ஸாம்பிள் சில ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எப்பயுமே இந்த லெஃப்ட் கீழே தான் வச்சுக்கிட்டு இருக்காங்க, சில பேர் ரைட்டு கீழே தான் வச்சு. ஸோ ஒரே இடத்துல அந்த நிக்கோட்டின் அந்த கூல்லிப்போட பேட்சை வச்சு 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 கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகுனா அங்கிட்ட இருக்கிற அந்த சதைகள்லாம் அரிக்க ஆரம்பிச்சிடும். அரிச்சதுக்கப்புறம் அவன் என்ன ஒரு மாதிரி புண்ணாயிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுப்பான், ஒரு க்ரீம் மட்டும் தடவிட்டு இருப்பான், அது இன்னும் அரிக்கும். அப்புறம் திடீர்னு 1 வாரம் 2 வாரம் அப்புறம் பார்த்தா ஏதோ வெள்ளை கலரில் லேயர் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு, என்னன்னு தெரியலையே, அப்போ கூட அவன் சுதாரிக்கணும், அப்பயும் சுதாரிக்க மாட்டான், இன்னும் கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருப்பான், அதெல்லாம் வாஷ் பண்ணிட்டு கண்டுக்காம விட்டுருவான். அப்போ அந்த வெள்ளை லேயர்லேருந்து அடுத்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக காலிஃப்ளவர் மாதிரி முளைக்க ஆரம்பிச்சிடும். முடிஞ்சிருச்சு கதை, ஓகே. இந்த வெள்ளை லேயர் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ப்ரீ கேன்சரஸ் லீஷன், அதாவது கேன்சர் வர்றதுக்கான முதல் அறிகுறி. அது பேர் தான் லியூகோப்ளேக்கியா அப்படின்னு சொல்லுவோம். லியூக்கோனா ஒயிட், பிளேக்கியானா அந்த லேயர். ஸோ ஒரு ஒயிட் லேயர் ஃபார்ம் ஆகுது வாய்க்குள்ளே அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த லியூகோப்ளேக்கியா இருக்கிறது சான்ஸு. அப்போவே அவன் வந்து உடனே ஓஎம்எஃப்எஸ்சியோ இல்லைனா வந்து ஒரு டெர்மட்டாலஜிஸ்டையோ ஓரலையோ போய் காமிச்சாங்கன்னா உடனே பயாப்சி பண்ணிட்டு இப்போ லியூகோப்ளேக்கியாப்பா ப்ரீ கேன்சர் ரெஸ்பான்ஸ் சொல்லிட்டு அப்பயே வந்து அதுக்கு ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் அந்த லெவலையும் தாண்டி அவன் திருப்பி அதுக்கு மேலேயே கூல்லிப் போடுறாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த லியூகோப்ளேக்கியாலேருந்து அந்த கேன்சருக்கு மாறுது, காலிஃப்ளவர் மாதிரி வளருது. சில பேஷண்ட் இன்னும் மோசம், அப்படி வளர்ந்தா கூட கண்டுக்காமல் இருப்பாங்க, அதுலேருந்து ரத்தம் ஊற்றுனதுக்கு அப்புறம் தான் வருவாங்க, இன்னும் ரத்தம்லாம் வருது, சும்மா சின்ன புண்ணு மாதிரி தான் இருந்ததுன்னு அட பாவீங்களா அப்படின்னு. ஸோ நான் ஹீலிங்காக உங்களுக்கு ரொம்ப நாளாக ஏதாவது ஒன்று இருக்கனாலே ரொம்ப டேஞ்சர். ஏதாவது ஒரு விஷயம்னா உடனே ஹீல் ஆயிடும். இப்போ நம்ம கட் பண்ணிக்கிறோம், அடுத்து 1 நாள் 2 நாளில் அங்கே பக்கு கட்டி நார்மல் ஆயிடும், கரெக்டாக. ஒரு நான் ஹீலிங்காக நம்ம அடுத்தது அப்படியே இருந்துகிட்டு இருக்கு, அடுத்து சீலை பிடிக்குது அதிகமாகுதுன்னா ஏதோ ஒரு பிரச்சனை. அதேமாதிரி மவுத்தில் ஹீல் ஆகாமல் ஒரு அல்சர் இருக்குது அப்படின்னா கேன்சர் இஸ் அண்ட் ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டி. அதுக்கு இந்த கூல்லிப் வந்து ரொம்ப துணை போகுது அப்படின்றது தான் நம்மளோட பார்வை.